இன்றைக்கினிய ராவணார் குரல் தோழர்களே வணக்கம். நான் உங்கள் குரு ராஜாராமன். புதுச்சேரி காவல்துறை மற்றும் புதுச்சேரி நீதித்துறை பணியில் குறைபாடு, பணியில் ஒழுக்கக்கேடு, பணியில் முறையாக செயல்படாக உள்ளதால் புதுச்சேரியில் பல குற்றங்கள் அதிகமாகவும் எந்தவித அச்சமும் இன்றி நடைபெறுவதாக பொதுமக்களிடையே ஒரு கருத்து நிலவி வருகிறது. அது உண்மையிலேயே மறுக்க முடியாத உண்மைதான். 8/10/2025 அன்று புதுவை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த சுரேஷ்குமார் மற்றும் அருண்குமார் என்ற இருவரும் தான் செய்த குற்றச்செயலுக்காக அவர்கள் மீது வில்லியனூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்திருப்பதற்காக ஆன்டிசிபேட் பெயில் கேட்டு அது மேற்கண்ட நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தினமும் காலை 10 மணிக்கு காரைக்கால் டவுன் போலீஸ் ஸ்டேஷனில் ஆஜராகி கையொப்பமிட வேண்டும் என்ற ஒரு ஆணையை புதுச்சேரி முதன்மை அமர்வு நீதிமன்றம் வெளியிட்டது. அதோடு அந்த நீதிமன்றம் அதனுடைய நகலை நீதித்துறை நடுவர் 6, அரசு வழக்கறிஞர், வில்லியனூர் காவல் நிலையம் மற்றும் இதை பெயில் கேட்ட அந்த குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் மற்றும் காரைக்கால் டவுன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆகியவற்றுக்கு இந்த 5 பேருக்கும் அதன் நகலை அனுப்புவதாக பெயில் ஆர்டரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காரைக்கால் டவுன் போலீஸ் இன்ஸ்பெக்டர் புன்னாக்கு புருஷோத்தமன் அவர்கள் நீதிமன்றம் தனக்கு பெயில் ஆர்டரை அனுப்பவில்லை என்று நீதிமன்றத்தையும் அமர்வு நீதி அரசரையும் குற்றஞ்சாட்டியுள்ளார். இன்ஸ்பெக்டர் புன்னாக்கி புருஷோத்தமன் கடமை தவறாத யோக்கியன் போல் செயல்படுவது அயோக்கியத்தனம். ஏனென்றால் வில்லியனூர் காவல் நிலையம் மேற்கண்ட ராமநாதபுரத்தைச் சேர்ந்த சுரேஷ்குமார் மற்றும் அருண்குமார் இருவரும் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தின் ஆணைப்படி தினசரி காரைக்கால் டவுன் போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போடுகிறார்களா என்று அறிக்கை கேட்டபோது 25/10/2025 வரை இன்ஸ்பெக்டர் புன்னாக்கு புருஷோத்தமன் 15 நாட்களாக நவதுவாரத்தையும் பொத்திக்கொண்டு இருந்துவிட்டு தற்பொழுது முதன்மை அமர்வு நீதிமன்றம் தனது கடமையை சரியாக செய்யவில்லை என்று புலம்புகிறார். அதாவது இன்ஸ்பெக்டர் புன்னாக்கு புருஷோத்தமன் தான் கடமை தவறாத மாவீரன் போலவும் உத்தமன் போலவும் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தை குற்றம் சாட்டி வருகிறார். தன் கடமையை தவறிய செயல் அறிக்கையை அனுப்பவே இல்லை. 15 நாட்களாக வில்லியனூருக்கு அனுப்பவில்லை. வில்லியனூர் காவல் நிலையம் அறிக்கையை கேட்ட பொழுதே இப்படி 2, அதாவது அருண்குமார் சுரேஷ்குமார் காவல் நிலையத்துக்கு வந்து கையொப்பமிடவில்லை, நீங்களும் எனக்கு அறிக்கை அனுப்பவில்லை என்று புன்னாக்கு புருஷோத்தமன் முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு அறிக்கை அனுப்பியிருக்க வேண்டும். இதுவரை செய்யாமல் தான் செய்த குற்றச்செயலை மறைப்பதற்காக ஒரு முதன்மை அமர்வு நீதிமன்றத்தின் மீது குற்றம் சாட்டி வருகிறார். இதற்கு கட்டாயம் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு புன்னாக்கு புருஷோத்தமனுக்கு இருக்கின்றது. விரைவில் சட்டத்தின் பிடியில் இன்ஸ்பெக்டர் புன்னாக்கு புருஷோத்தமன் சிக்கி சின்னாபின்னம் ஆகப்போவது நிச்சயம் என்பதை ராவணர் குரல் தோழர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி காவல்துறையும் நீதித்துறையும் முறையாக சட்டப்படி தனது கடமையை செய்யாததால் குற்றவாளிகள் சுலபமாக குற்றத்திலிருந்து தப்பிக்கின்றார்கள். இப்படிப்பட்ட மோசமான நிலை புதுச்சேரியில் தொடர்ந்து நடந்து வருகிறது. இதனால் குற்றவாளிகள் சுதந்திரமாக குற்றத்தை செய்து வருகிறார்கள் என்பதை வருத்தத்துடன் பொதுமக்களுக்கும் ராவணர்
தோழர்களுக்கும் தெரிவிப்பது நான் உங்கள் குரு ராஜாராமன். நன்றி, வணக்கம்.